ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜி ட்ராமாஸ். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபேமிலி ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜியானோட அப்பா ஜியான் கிட்ட நீ கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுமான்னு சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ ஜியான் ஏன்ப்பா நாங்க போகக்கூடாதுன்னு கேட்பா. அதுக்கு அவரு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இது வரைக்கும் உன்னோட லைஃப்ல நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் நானும் ஒரு வகையில காரணமா, என்னை மன்னிச்சிருமான்னு சாரி கேட்டுட்டு நீ உன்னோட விருப்பத்தோடு அங்கே போகணும்னு முடிவு பண்ணியாமா இல்லை உன் அம்மா கம்பல் பண்ணதுனால அங்கே போகணும்னு முடிவு பண்ணியான்னு கேட்குறாரு. ஜியான் இல்லைப்பா நானாக தான் முடிவு பண்ணேன், அம்மா என்னை கம்பல்லாம் பண்ணல, என்னால் முடியலப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஒவ்வொரு தடவையும் நான் தோத்து போய் நிற்கிறப்ப இப்போவே செத்தலான்னு தோணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஜியான் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவா. ஜியானோட அப்பா நம்ம ஒழுங்காக சம்பாதிச்சு கொஞ்சம் வசதியாக இருந்திருந்தா நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜியான் வர வழியில ஜெசுவும் பார்த்துருப்பா. ஜெசு பார்த்துட்டு அக்கா நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுன்னு கேட்கும்போது ஜியானு சொல்லு ஜெசு என்ன பேசணும் அப்படின்னு கேட்டா, நீ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, ஒருவேளை நீ இப்போ மட்டும் அங்கே போனேன்னா நம்ம அப்பா அம்மா அவங்களோட வசதியாக இல்லாதனால தான் நீ அவங்கள விட்டுட்டு அந்த பணக்கார ஃபேமிலி கூட முடிவு பண்ணன்னு நினைப்பாங்க, அது அவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு சொல்கிறா. ஜியா நீயும் அப்படிதான் என்ன நினைக்கிறியா ஜெசுன்னு கேட்குறா. ஜெசு இல்லை நான் அப்படி நினைக்கல, ஆனால் நீ அந்த ஃபேமிலி கூட போக எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிறேன், எனக்கு உன்கிட்ட பேச டைம் இல்லை ஜெசு, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜியான் அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஜெசு நீ மட்டும் அந்த ஃபேமிலிக்கு போகணும்னு முடிவு பண்ணா அதுக்கப்புறம் நீ எனக்கு அக்காவும் கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு அங்கே நின்று கத்திக்கிட்டு இருப்பா. இப்போ நமக்கு வெட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா வாசல்லையே. அதே கல்யாணத்துக்கு தான் அண்ணனோட ஆளும் வந்திருப்பாங்க. கொஞ்சம் நில்லுங்க, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், ஸோ நீங்கள் அவங்க முன்னாடி செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அதுதான் எனக்கு ப்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டையெல்லாம் சரி பண்ணிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகு, எதனால தான் எனக்கு பயமாக இருக்கு, எவ்வளவு மயக்கிடுவான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறவள டீஸ் பண்ணிட்டு போவா. அடுப்பா நான் ஹீரோயின் ஆளுன்னு அவ்வளோ அழகெல்லாம் இல்லை, இந்த முஞ்சுக்கே இவ்வளோ சீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்ப. கரெக்டாக ஜியானோ அந்த டைமில் தான் என்ட்ரி எடுப்பாளா. நீ ஏண்டி லேட்டாக வர, பாரு என்னை டீஸ் பண்ணிட்டு போறா இந்த மாதிரின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போறா. இப்போ வெட்டிங் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கடி ஜியான் மட்டும் மிஸ் ஆகுறா, ஏன் என்ன அவளை காணோம் அப்படின்னு சொல்லி வெட்டிங் பொண்ணு கேட்டா. மீரா சும்மா இருக்க வேண்டியது தானே, அவளுக்கு வேலை பேச்சா வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ட்ரிக்கு எடுப்பா. நான் ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டேனே, அது எப்படி நான் வராமல் போவேன் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கல்யாணத்துக்கு வெட்டிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சாரி டிஜியான் இவ தான் சொல்லியிருக்கா அதனால தான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. நீ எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி மீராவுக்கு ஒரே ஷாக்கில் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த உன்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து பணத்தை கொடுக்குறா. இந்த பணம் அப்படின்னு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, எதுக்காக பணம் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன ஏண்டி அவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு கேட்டதுமே இது மாதிரி அவள் முகரை உடைச்சோம்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது முகரை உடைச்சியா ஏன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது மீராவுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. இல்லை எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா மூலியமாக தான் நான் இந்த வேலை வாங்கினேன் அப்படிங்கும்போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கே இப்படிலாம் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. ஆனால் ஜியான் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு கொடுக்க வேண்டிய 4000 ரூபாய் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு மீராட்ட கொடுத்தா. மீரா குதிச்சுக்கிட்டு அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து போவா. கோவமா போனால கம்முன்னு போக வேண்டியது தானே, டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே திரும்பி. இப்போ மீரா ஏதாவது கோவமா பேசணும் இல்லை, அப்போதானே கோவம் போகும், அதனால திரும்பி நீங்களாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே கிடையாது, நான் இனிமேல் உங்களெல்லாம் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு திரும்ப பாருங்க குறுக்க இருந்த கிளாஸை மறந்துட்டு முட்டிக்கு மூக்கு பஞ்சர் ஆகிடும். எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமாரிங்கிற மாதிரி தான் இருக்கு மீராவோட நிலைமை. அதுக்கப்புறம் வெட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த வெட்டிங்கை ஜியானோட பிரதரோட லவர் வந்து ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாங்க. அதை ஜியானோட பிரதரும் கவனிக்கிறாரு. வெட்டிங் முடிஞ்சதும் ஜியானோட ஃப்ரெண்டுலாம் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஜியானோட பிரதர் அவளை ஜியான் ஜாலியாக பேசிச்சுட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதை கவனிச்சு அவரோட லவர் அது உன்னோட சிஸ்டர் தானே, எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வையின்னு சொன்னா. ஆனால் அவர் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால கடுப்பான லவர் வந்து அங்கேருந்து கோவமாக கோச்சிட்டு கிளம்புவாங்க. பின்னாடியே அவரோட பிரதரும் போவாங்க
பார்ப்பாங்க சமாதானப்படுத்தலான்னு. ஆனா அண்ணனோட ஆளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனவங்க, நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயாவது இது வரைக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கியா? இல்லை ஒழுங்கா ஏதாவது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா? உனக்கு ஃபர்ஸ்ட் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைன்னா சொல்லு, நம்ம இப்பயே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜியான் வெட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவா. அவங்க அம்மா எப்படா வருவா அவள்கிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜியானை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இப்போது நான் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட பேசிட்டம்மா, வர சண்டேவே நீ அங்கே மூவ் ஆகி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜியானுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கேருந்து போகிறத நினச்சி. ஜியானோட அம்மா கண்டிப்பாக ஒரு நாள் நீ அங்கே மூவ் ஆகி போக தான் போகிற, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத ஜியான். நீ அங்கே போன உடனே எப்படியாவது அவங்கள்ட்ட பேசி அப்ராடு போய் படிக்க ட்ரை பண்ணு. அவங்கள நீ தான் அப்ராட் போக ஒத்துக்க வைக்கணும். அப்போ தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்குன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜியானும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சோயை தான் காட்டுறாங்க. அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ பார்த்து நியூஸ் சேனலில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் இளம்பெண் தற்கொலை, வாங்கிய கடனுக்கு வட்டி தர முடியாததால் கடன் கொடுத்தவரை குத்தி கொன்று விட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நியூஸ் வருதா. இப்படி நியூஸ் வர்றதை கேட்டுட்டு ஷாக் ஆகி த்ரெட்மில்லேருந்து பொத்துன்னு கீழே வந்து கை காலெலாம் அடிபட்டுரும். இவளால் என் மன நிம்மதியே போச்சு, என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு தெரியல, இவளால் இல்லை நானான்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோய் அங்கேருந்து கிளம்புவாரு. அங்கேருந்து கிளம்பி நேராக ஹீரோயின் வீட்டு வாசலில் தான் பணத்தோடு வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் அவளோட தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவாளா. வாசல்லே ஹீரோவை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகி, உனக்கு எப்படிடா என்னோட அட்ரஸ் தெரியும், நீ என்ன ஷாக்கரா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு திட்டுறாங்க. ஹீரோவா, இங்கே பாரு, இந்த பணத்தை ஃபஸ்ட்டு நீ ரிட்டர்ன் வாங்கிக்கோ, என்னால் நிம்மதியாக ஒரு வேலையும் பண்ண முடியலன்னு பேசிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு ஹீரோயின்கிட்ட பணத்தை தூக்கி போட்டு அங்கேருந்து ஓடுவார். ஹீரோயினும் அவரை துரத்துக்கிட்டே போகிறாங்க. ஹீரோ நினச்சிக்கிறாரு, இனி கண்டிப்பாக அவளை நம்ம மீட் பண்ண போகிறதே இல்லை, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து தலை ஓடியாந்து காருக்கிட்ட வந்து பார்த்தா ஹீரோயினி அவருக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்களா. அதை பார்த்தா ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. நீ எப்படி எனக்கு முன்னாடியே இங்கே வந்தேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, இது என்னோட ஏரியா, நான் ஷார்ட்கட்டில் வந்தேன், ஒழுங்காக இந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுன்னு ஹீரோயினி சொல்ல, கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் ஹீரோ அடம் பிடிக்கிறாரு. உடனே ஹீரோயினி போலீஸ்க்கு கால் பண்ணுற மாதிரியே ஹானுக்கு கால் பண்ணிட்டு, ஹலோ போலீஸ் ஆஃபீஸர், இங்கே ஒரு பொறுக்கி என் பின்னாடியே சுற்றி வரான், நான் உனக்கு 20,000 கடன் தரணும், ஆனால் நான் கடன் திருப்பி கொடுத்தோம் அதை வாங்கிக்காம என்னை மிரட்டுறான்னு சொல்ல, உடனே ஹீரோ பயந்து போய், இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாமா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், இதோ நான் பணத்தை ஏற்றுக்கிட்டேன் பாருன்னு சமாளிக்கிறாரு. உடனே ஹீரோயினி, ஓகே ஆஃபீஸர், நீங்கள் இங்கே வர வேண்டாம், நாங்களே பேசி முடிச்சுக்கிறோன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. ஹீரோவை பார்த்து, இனி இந்த ஏரியாவிலேயே உன்னை பார்க்கக்கூடாது, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும், இனி இந்த பணத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, உன்னை தேடி வர போகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு கார் கிட்ட போய் கார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கீயை பார்த்தா கீயை காணும். ஹீரோவா, என்னோட நாள் இன்னைக்கு சரியில்லைன்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஹானை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினச்சிக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, எங்கே இருக்க, அங்கே என்ன ப்ராப்ளம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இங்கே ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நான் சமாளிச்சிட்டேன், நீ வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் ஹான் ஆல்ரெடி நான் உன் வீட்டு பக்கத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகேன்ட்டு வந்ததுமே ஹீரோயினையும் ஹானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதோ ஃபோனில் 20,000 கடன் ப்ராப்ளம்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தில்ல, என்னன்னு எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ஹீரோ கூட இருக்க எல்லா ப்ராப்ளமையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ஹான் எந்த லூசு பைய வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன், நான் அவனை சும்மா விடமாட்டேன் பாருன்னு கோவப்படுறான். ஆனால் ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பேசி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நமக்கு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹார்கியை காணோம் இல்லையா, அதனால் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. சரி கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா மொபைலில் தேடினா மொபைலும் காருக்குள்ளாரையே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அந்த பக்கமாக ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கிட்ட ஒரு கால் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்க மொபைலை தர முடியுமான்னு கேட்குறாரு. எல்லாருமே அவரை மதிக்காம கண்டுக்காம போறாங்க. அப்ப அந்த பக்கமா தான் ஹானும் வருவானா. ஹீரோவா ஹான் கிட்ட போயிட்டு ஒரு கால் பண்ணும், கொஞ்சம் உங்க மொபைலை தர முடியுமான்னு கேட்குறாரு. ஆல்ரெடி ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருக்க ஹானு, நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்,
வேணும்னா நீ உன் காரை கண்ணாடியை உடைச்சு உன் மொபைலை எடுத்துக்கோன்னு கலாய்க்கிறாரு. ஹீரோக்கு இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போதான் ஆக்சிடென்ட் அப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாரு. அப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்சு நைட் ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருப்பாரு இல்லையா, இது எல்லாமே ஞாபகம் வந்ததுமே ஹான் ஹீரோ கிட்ட, என்ன நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வந்துட்டா, இப்ப சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டு கலாய்ச்சிட்டு அங்க இருந்து ஹான் கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ்ல, அப்ப இவங்கிட்ட பணத்தை வாங்கிதான் அவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்கா, அது தெரியாம அவன் மேல பாவப்பட்டு இவ்வளோ நாள் நம்ம லூசு மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ நமக்கு ஜியானை தான் காமிக்கிறாங்க. ஜியான் அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஜெஸு ரூமுக்கு வருவா. எப்படியாவது ஜியானை அந்த வீட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு ஏதோ பேசி தடுக்க பார்க்குறா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ளாரையே ஒரு சின்ன சண்டை வந்துடுது. கடைசி தம்பி கரெக்டாக அந்த டைமில் வருவானா, ஜியானுக்காக ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சுருக்கேன், 2 பேரும் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். பட் ஜெஸு வந்து, ஆனால் ஜெஸு ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால நான்லாம் வரல போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் படுத்துக்கிறா. இப்போ ஜியானு அவங்க தம்பி அண்ணனை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஜியானோட அண்ணன், ஜியான் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை சரியாக பார்த்துக்கல, ஒரு அண்ணனா என்னால் உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை தர முடியல, நீ இங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனி அந்த ஃபேமிலிக்குள்ளார போனதுக்கப்புறமாவது உன் லைஃப் நிம்மதியாக உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், முடிஞ்சால் அப்பப்போ எங்களை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்ல. ஜியானோட தம்பியும், ஆமாக்கா, நீ அங்கே போனதுக்கப்புறம் நிம்மதியாக கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இரு அக்கா, நீ எங்களை மறந்துட மாட்டலன்னு ஃபீல் பண்ணி கேட்பானா. ஜியானுக்கு ஒரு அழுகையாக வந்துடும். அவங்க 2 பேரையுமே பார்த்து, என்னோட பிரதர்ஸ் நீங்கள், இதுதான் என்னோட குடும்பம், இது எப்போவுமே மாறாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. இப்படி 3 பேருமே நைட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஜியான் இன்னைக்கு தான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக போகிறா. அதனால் ரெடியாகி வருவா. அவளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எல்லாருமே அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜியான் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையுமே, நான் போயிட்டு வரேன், எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க, நான் அடிக்கடி உங்களை வந்து பார்க்குறேன்னு ஃபீல் பண்ணி சொல்கிறா. எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஜியானை கூட்டிகிட்டு போக மேனேஜர் மின் தான் வந்திருப்பாங்க. மேனேஜர் மின் ஜியான் கிட்ட வந்து, டைம் ஆயிடுச்சு மேடம், போகலாமான்னு கூப்பிட்றாங்க. ஜியானை மேடம் கூப்பிட்டதை பார்த்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஜியானும் சரி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புவாளா. ஜியானோட அப்பா தான் அங்கே டாக்ஸியில் வந்து இறங்குவார். எல்லாரும் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு, ஏன் எல்லாரும் வெளில நிற்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஜியானோட அப்பா தான் அந்த டாக்ஸியில் வந்து இறங்குவார். எல்லாருமே வெளில நிற்கிறத பார்த்துட்டு, ஏன் எல்லாரும் வெளில நிற்கிறீங்கன்னு கேட்பாரு. ஜியானோட பிரதர், அப்பா நீங்கள் ஜியானை பார்க்க வந்திருக்கீங்களா, இப்போ தான் ஜியான் அந்த காரில் போகிறான்னு சொல்கிறார். அதை கேட்டு ஜியானோட அப்பா அந்த கார் பின்னாடியே துரத்திட்டு ஓடுவார். ஆனாலும் அவரால் பிடிக்க முடியாமல் கொஞ்சம் தூரத்திலேயே தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவர் தங்கச்சிக்காக ஆசையாக ஒரு நெக்லஸ் கிஃப்டையும் புக்கேவையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ ஹீரோவோட அப்பா அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்கு வரப்போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜியான் வீட்டுக்கு வந்தாச்சு. மேனேஜர் மின் ஹீரோயின் கிட்ட, நம்ம உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் உள்ளே போங்க, உங்கள் லக்கேஜ் எல்லாம் வேலைக்காரங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் உள்ளே போகலான்னு போக கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோவோட காரு உள்ளே வருது. ஹீரோ காரை விட்டு வேகமாக இறங்கி வந்து, என் வீட்டில் நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறாரு. ஹீரோயினும், எனது இது உன் வீடான்னு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye bye.